சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாபிரியோட வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். கடை பேரை பார்த்து நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பேன். சிம்பு சார் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐயா செட்டிநாடுன்ற மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். இந்த மெஸ் வந்து அவங்க செட்டிநாடு டிஷ்ஷுக்கு ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டிருப்போம். பட் இந்த டைம் வந்து யூடியூப்காக நம்ம வந்திருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து நேற்று தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க எடுக்க சொல்லி. ஸோ அதான் இன்றைக்கி நான் கிளம்பி வந்திருக்கேன். உங்களோட வந்து ராம்குணம் ப்ரோ வந்து 2 பேர் சேர்ந்து வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாங்க இவங்களோட நான்வெஜ் மீல்ஸ் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மக்களே பசிக்குது, சாப்பிட போகிறோம் உட்காந்துக்கிட்டு. வெளியே செம க்ரௌடாக நாங்கள் தனியாக ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்டோம். ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இலையை வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். இதுக்காக நான் காலையிலேருந்து விரதம் வேறு இருந்திருக்கேனே. ஒயிட் ரைஸ் பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம். அதை எடுத்துருங்கண்ணா. பீஸ் அதிகம். பவுல் எடுத்து வந்தாங்கண்ணா. அந்த அதில் பவுல் வச்சுருங்க. அதில் சாப்பிடுங்க. உண்மையை சொன்னால் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இப்போது லைக் நாங்கள் வந்து ஒரு க்ளோஸ் ரூமில் வந்து உட்காந்துருக்கோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் பார்த்தா வந்து டக்குன்னு வந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு பக்குன்னு இருக்குது அவங்க வந்து போகிறதுல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களோட மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கிரேவிஸ் நிறையா இருக்குங்க. சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, நண்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சாப்பிட்றது வந்து அவங்களோட மட்டன் பிரியாணி பார்த்துக்கோங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஒரு ஹோம் ஸ்டைலில் நல்லாயிருக்கு. நல்லா அந்த பட்டை கிராம்போட ஸ்மெல்லாம் தெரியுது. அது கூட நம்ம வந்து அவங்கள மட்டன் வச்சு சாப்பிட்றோமா. நல்லா இருக்கும். பிக் குவான்டிட்டியில் பண்ணல, ஓரளவுக்கு தான் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. மெயினாக வந்து அவங்க செட்டிநாடு மீல்ஸ் தான். ஸோ பிரியாணி இருக்குது, ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே தான் வாங்கணும். அதுதான் அவங்க சிக்கன் பிரியாணி. டீசெண்டாக இருக்குங்க சிக்கன் பிரியாணி. காரம் நல்லா தெரியுது. அது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. ஏசியார் ஓடிட்டுனா வந்து நல்லா ஆறி போயிடுச்சு. கொஞ்சம் ரைஸ் போட்டுப்போம். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? என்னது கருவாடா? கருவாடு தூக்கடி தான் ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மிளகுலாம் போட்டு கருவாடு நல்லா கத்திரிக்காயெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. உப்பு பத்துறீங்க ஆக்சுவலி. கொஞ்சமாக எடுத்துப்போம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு பத்தாமல் இருந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு மட்டன் மீல்ஸ் காம்போ வந்து 400 ரூபா, சிக்கன் மீல்ஸ் காம்போ வந்துட்டு 300 ரூபா, அண்ட் தென் ஃபிஷ் மீல்ஸ் காம்போ வந்து 420 ரூபா. இதில் அதுவும் ஜிஎஸ்டி தனியாக பே பண்ணணும். ஆமாம் ஆமாம், 2 ரூபா காசும் சேர்த்து மொத்தம் ஒரு 400 ரூபா, 410, ஒரு 420 ரூபாய்க்கிட்ட வருங்க உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகலான்னா
சிக்கனு, ஓகே, நெத்திலி கருவாடு இருக்குது ஓகேங்களா. நெத்திலி கருவாடு தொக்கு அதை ட்ரை பண்ணிடலாம். எண்ணெய் மிதக்க இருக்குங்க. பார்க்கும்போது டெம்ட் ஆகுது, பட் சாப்பிடும்போது தான் தெரியும். நல்லா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டாங்க. இதுலேயும் உப்பு பத்தலை, நம்ம போடணும். பிகாஸ் இங்கே வந்து வயசானவங்க வந்து பெரியவங்களுக்கு வருவாங்க. அதனால் வந்து உப்பு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எந்த ஒரு ஃபேமஸ் ப்ரோ? இது மலேசியன் ஃபேமஸா? சம்பல் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஃபேமஸாக சம்பல். பட் வந்து இது சொல்கிறாரு இங்கே மலேசியன் ஃபேமஸோட தொக்கு இதுன்னு சொன்னாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம காரம் காணும், சரியான காரம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுப்போம். என்ன ட்ரை பண்ணலாம்? நண்டு போயிடுவோமா? நண்டு கிரேவி லைட்டாக ஊற்றிப்போம். நல்லா பச்சை மிளகாங்க இதை போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க போல், பச்சை கலரில் இருக்குது கிரேவி. வாவ், தேங்காய் நிறையா ஊற்றிருக்காங்க. ஸோ தட் அந்த தேங்காயோட பீலில் நண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. இதுவும் நல்லாயிருக்கு. இதெல்லாம் போதும். முடிச்சிட்றேன். போதும்னு எடுத்துகிட்டு போயிட போகிறேன். எனக்கு மொத்தமாக போதுமா மக்களே. அடுத்தது மட்டன் கிரேவி. நல்லா பீஸோடு இருக்குது, பீஸில் எலும்போடு இருக்குது. கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னா, ரொம்ப காரம்லாம் கிடையாது, ஹெவி மசாலாலாம் கிடையாது, டீசெண்டாக இருக்குது. மட்டன் எலும்பு போட்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடாம சைட் டிஷ்ஷாக மறந்துடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர். சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஏசி நல்லா ஆறி போச்சு. மசாலாவோட செம்மையாக இருக்குங்க. அடுத்து அவங்களோட சிக்கன் கிரேவி. அது வந்து சீ ஃபுட் வந்து டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வந்து காரசாரமாக இருக்குது. அதே வந்துட்டு இந்த மட்டன் கிரேவி சிக்கன்லாம் வந்து மைல்டான காரத்தில் இருக்குது. கூட அவங்களோட நாட்டுக்கோழி. இவன் நல்லாயிருக்கான். ரசத்தோட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருப்பான்.
ஒரு அவங்களுடைய மட்டன் சுக்கா சாதத்தோட போட்டு பிசைஞ்சு ஒரு பைட் போயிடுவோம். வாவ், தரமாக இருக்குது. இது போதுண்ணா, ரசம் மட்டும் வேணும், வாங்கிக்கிறேண்ணா. இது நம்ம அனுப்பி விட்டுவார் சீக்கிரம் உங்கள்கிட்ட. ஸோ மக்களே, அடுத்தது வந்துட்டு ஃபிஷ் போயிடலாம். ஏன்னா வந்து இந்த ஃபிஷ் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா லைக் மீன்லாம் போட்டு அரைச்சி போட்டு பண்ணியிருப்பாங்க. லைட்டாக ஊற்றிக்கலாம், நல்லா ஆயிலியாக இருக்குது. ஊற்றி ஒரு பைட் போயிடலாம். ஒரே நிமிஷம்ண்ணா, முடிச்சிட்றேண்ணா. ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. நல்லாயிருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. சூடாக போட்டு தேங்க்ஸ்ண்ணா. நல்லா சூடாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போதும். ஸ்குவிட்டு ஸ்குவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சீ ஃபுட்டு அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதான் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபைனலி ரசம். நீங்கள் எப்பயுமே வந்து சாப்பிட்ட பிறகு வந்து அந்த ஃபீல் தெரியும், நம்ம சாப்பிட்ருக்கோன்ற ஒரு ஃபீல் தெரியும். ஏன்னு தெரியல, ஏன்னா வந்து டக்கு டக்குனு கவுத்து வந்து உள்ளே வந்துடுறாங்களா, பக்கு பக்குன்னு இருக்குது நமக்கு. ரசம் ப்ரோ, இப்போ தான் ப்ரோ வரப்பே தெரியுது எனக்கு. இப்போ தான் வரப்பே தெரியுது. சரி, செம்ம காரம். கூட நம்ம சுறா போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சிக்கன் குழம்பு, அந்த மட்டன் குழம்புலாம் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபிஷ்ஷிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கருவாடு தொக்கு, அப்படின்னு கருவாடு குழம்பு, ஃபிஷ் குழம்பு, நண்டு குழம்பு, அதெல்லாம் அப்படியே காரம் அப்படியே ஏறிட்டு போகுது. இறங்கினதுலேருந்து சர்றன்னு ஏறிட்டு மேலே போகுது. சரியான காரம். இந்த காரம் நான் சாப்பிட்னா வந்து நான் சீக்கிரம் வந்து வாமிட் ஆயிடுவேன். மக்களை சாப்பிட்டு முடிச்சோம், மீட் பண்ணுறேன். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சோம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு எப்பயுமே வந்து சாப்பிட்டோன்னா வந்து அந்த சாப்பாடோட ஃபீல் எப்பயுமே எனக்கு தெரியும் எனக்கு. லைக் வந்து நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், வீட்டிலே இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே சரி, சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த டேஸ்ட் அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்காக ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுனான்ட்டு. ஈவன் தோ வீட்டில் வந்து ரேவதி சமைச்சாலுமே சரி, பிரியாணி செஞ்சாலும் சாப்பிட்னா அந்த டேஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப வரும். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு அது வந்து ரொம்ப மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா வந்துட்டு
ஒன்று காரம் கம்மியாக இருக்குது, இல்லைனா காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் இப்படி பண்ணிட்டாங்களா, எப்பவுமே அப்படி இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிடும் போது ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் வந்து தொக்கு டைப்பில் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க, இப்போ எல்லாமே கிரேவி டைப்பில் மாற்றிட்டாங்க. அது சாப்பிடும்போது வந்து எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஸோ மட்டன் குழம்பு அண்ட் தென் வந்து அந்த சிக்கன் குழம்புலாம் வந்து உப்பு கம்மியாக, உரப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே அந்த சீ ஃபுட் சைட் போனோம்னா வந்துட்டு அது அப்படியே ஏறிக்கிட்டே போயிடுச்சு. லைக் கருவாடு தொக்கு வந்து உப்பு இல்லை, உப்பு கம்மியாக இருந்துச்சு. லைக் அப்படியே கொஞ்சம் காரம், அடுத்தது கொஞ்சம் காரம், அப்படியே ஏறிட்டே போயிட்டு எப்படி இந்த படத்தெல்லாம் வந்து லைட்டாக மியூசிக் ஆரம்பிச்சு பீட்டு தலை தான் ஏறுங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து சைட் டிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சைட் டிஷ் வந்து சாப்பிட்லாம், அந்த ஒரு டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. பட் கிரேவிஸ் வந்துமே இன்னுமே வந்து டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வருது, நம்பி வர்றாங்க, நம்பி வரவங்க நம்ம இனிமேல் ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வந்து டேஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்பாட் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கா, இல்லை வந்துட்டு என்றைக்குமே இப்படி தான் இருக்கான்னு தெரில எனக்கு. ஸோ நீங்கள் எதாவது சாப்பிட்டுருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.